ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் திருவாதிரை ஸ்பெஷலாக ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ரவா கச்சாயம் ரெசிபி தான் ரொம்ப குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரவா கச்சாயம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த மெஷரிங் கப் யூஸ் பண்ணீங்களோ அதே கப்லேயே மற்ற பொருளையும் அளந்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு இது கூடவே 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மைதா எல்லாம் சேர்க்கறனால சோடா உப்பு சேர்த்தாதான் அப்பம் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். அதே மாதிரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்குறப்ப ஸ்வீட்னஸ் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக எந்த கப்பில் நம்ம ரவா அளந்தமோ அதே கப்லேயே 2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இட்லி மாவு பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே மூடி போட்டுட்டு ஒரு 1 hour வரைக்கும் அப்படியே ஊற விட்டுருங்க. அப்போ தான் ரவையெல்லாம் நல்லா ஊறி சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள் 1 hour கிட்ட ஆயிடுச்சு. பேட்டர் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எந்த கப்பில் ரவா அளந்தமோ அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு மாவு இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்காக லைட்டாக இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி இட்லி மாவு பக்குவத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இதில் கொஞ்சமாக மைதா மாவு கலந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான பக்குவத்தில் வந்துடும். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாட்டம் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. அப்போ தான் உள்ள வரைக்கும் அப்பம் சரியாக வேகும். இப்போ சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம ஒரு குழிக்கரண்டியாக அப்பம் சுட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி ஒரு அப்பமாக நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேலே எண்ணெய் தெளிச்சிங்க அப்படின்னா மேலே வரைக்கும் நல்லா உப்பி வரும். ஒரு சைடு ஒரு 30 செகண்ட் நல்லா வெந்ததும் இதை இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். அப்பம் சுட்டு முடிக்கிற வரைக்குமே அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் உள்ள வரைக்கும் சரியாக வேகும். இல்லை அப்படின்னா மேலே மட்டும் கலர் சேஞ்ச் ஆயிரும், உள்ள வரைக்கும் சரியாக வேகாது. இப்போ பாருங்கள் 2 சைடு நல்லா வெந்துருச்சு. அழகாக பந்து மாதிரி வந்திருக்கு பாருங்கள். சோடா உப்பு சேர்த்தா தான் இந்த மாதிரி மேலே வரைக்கும் எலும்பி வரும். கண்டிப்பாக சோடா உப்பு சேர்த்து தான் செய்யணும். அதே மாதிரி மீதி இருக்க எல்லா அப்பத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட ஸ்ட்ரெயின் பண்ணவே தேவையில்லை. எண்ணெய் கரெக்டான சூடில் இருந்தாலே அப்பம் மேலே வரைக்கும் எலும்பி வரும். அதே மாதிரி அப்பம் எண்ணெயில் ஊற்றும் பொழுது கேப் விட்டு ஊற்றாமல் ஒரே ட்ரிப்பாக ஊற்றிடுங்க. அப்போ தான் அப்பம் தனித்தனியாக பிரிஞ்சு வராது. நாம் சரியான அளவில் தண்ணி மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுறப்ப எல்லா அப்பமும் ஒன்று போல் எலும்பி வரும். மிஸ்டேக் எதுவுமே ஆகாது. இப்போ பாருங்கள் எல்லா அப்பமும் சுட்டு எடுத்தாச்சு. ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இதில் நம்ம எந்த ஒரு பொருளும் ஊற வச்சு அரைக்கலை. ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமும் இதே சாஃப்ட்னஸோடு அப்படியே இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.